Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நெக்ஸ்ட்டு மகாசங்கமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸஸ் கிடச்சிட்டே இருக்குது. ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். இப்படி மகாசங்கம கான்செப்டை தொடர்ந்து கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன் டிஆர்பி தான். ஸோ ஒரு சீரியலோட டிஆர்பி கம்மியாக இருக்குங்கிறதுக்காக அதுக்கு அடுத்து டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலோட கம்பைன் பண்ணி விட்டு 1 hour டெலிகாஸ்ட் பண்ணி டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் சன் டிவி இறங்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வரப்போகிற மகாசங்கமம் மருமகள் 3 முடிச்சு மகாசங்கமம் தான். ஸோ அந்த மகாசங்கமத்தை தொடர்ந்து சிங்கப்பெண்ணை எதிர்நீச்சல் மகாசங்கமம் வரப்போகுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மகாசங்கமம் வரப்போகுது. எந்த மகாசங்கமம் அப்படின்னா அன்னம் சீரியலும் கயல் சீரியலோட மகாசங்கமம் தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நானுமே யோசிச்சிருக்கேன், சுந்தரி சீரியலில் டெலிகாஸ்ட் ஆன புதுசில் சுந்தரி கயல் மகாசங்கமம் வந்துச்சு அப்படின்னு டிஆர்பி பயங்கரமாக வரும். பிகாஸ் சுந்தரி சீரியலுக்கும் டிஆர்பி அதிகமாக கிடைக்கும், அடுத்து கயல் சீரியலுக்கும் அதிகமாக கிடைக்கும். இது ரெண்டையும் சேர்த்து விட்டால் பயங்கரமாக கிடைக்கும்னு நினச்சேன். பட் நான் வரவே இல்லை. சுந்தரி வானத்தை போல மகாசங்கமம் மட்டுமே தான் வந்திருக்கே தவிர கயலோட வந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கயல் வேறு எந்த சீரியலோட கம்பைன் ஆகி மகாசங்கமம் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கயல் 1000+ எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சீரியலோட மகாசங்கமமாக வரப்போகுது. ஸோ அன்னம்க்கும் கயலுக்கும் பார்த்தீங்கன்னா மகாசங்கமம் கொண்டு வரதா சன் டிவி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 7 to 8 இந்த மகாசங்கமம் டெலிகாஸ்ட் ஆகும். அன்னம் சீரியலோட டிஆர்பி இப்போ கொஞ்சம் ஓகே 7+க்கு மேலே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கயல் சீரியலுமே நம்பர் 1 வந்துருச்சு இல்லையா லாஸ்ட் வீக் 8+ டிஆர்பி எடுத்து. ஸோ கண்டிப்பாக அந்த டைம் கயல் சீரியல் அன்னம் சீரியலோட சேர்த்து விட்டால் கண்டிப்பாக டிஆர்பி அதிகமாக பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி மகாசங்கமத்தை கொண்டு வராங்க. என்ன ஸ்டோரி ட்ராக்கில் இந்த மகாசங்கமம் வரும், எப்படி இந்த 2 குடும்பங்கள் சேரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 மகாசங்கமங்களில் எந்த மகாசங்கமத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.